நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல 10th சம் பார்க்குறோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை டு லண்டன் ஃப்ளைட்டு அது வந்து எங்கே கிளம்புதுன்னா சென்னையிலேருந்து கிளம்புது. ஓகே, சென்னையிலேருந்து எந்த டைமில் கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டைமில் கிளம்பி லண்டனை ரீச் ஆகுது. இப்போது லண்டனில் அந்த ஃப்ளைட்டு போன டைமை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இடையில என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னைக்கும் லண்டனுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 4.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் டிஃப்ரென்ஸு. இப்போது நம்ம இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சமயம் நீங்கள் 2 விதமாக செய்யலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 23.5 மணி நேரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம், 24 மணி நேரம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு 12 hours வந்து AM. ஓகே, அடுத்த 12 hours வந்து PM. இப்போ என்ன வந்திருக்கு, அடுத்த 12 ஹவர்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 12 hours முடிஞ்சிருச்சு. அப்போது இந்த டைம் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னிங்கன்னா, 23லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள டைம் என்னன்னு தெரியும். ஸோ 11.5 மணி நேரம். இது ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மணியை தாண்டிட்டாலே பிஎம் தான். ஓகே, அப்போ இது வந்து பிஎம். இப்போ இந்த ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புது, 11.5 மணிக்கு கிளம்புது. நீங்கள் 11.5 மணிக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த சம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மாடியூல் என்ன எடுக்கணும்னா 12 ஹவர்ஸ்னு எடுக்கணும். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 23.5 மணி நேரம்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 11 எடுக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த டைமை கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது எந்த டைம் ரீச் ஆகுதுன்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா, அதனால இந்த டைம் கால்குலேட் பண்ணி நம்ம ரஃபாக வச்சுக்கிட்டோம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 23.5 மணி நேரம்னு. அப்போ நம்ம மாடியூல் என்ன எடுக்கணும் அப்படின்னா 24 hours. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க டைம் 23.5 மணி நேரம். இந்த டைமில் கிளம்புது. 11 மணி நேரம் ட்ராவலிங் டைம். அப்போ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தானே ரீச் ஆகிற டைம் நமக்கு தெரியும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 11 மணி நேரம் அப்படின்றத இந்த 23 மணி நேரத்துக்கு கீழே தான் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி 0 போட்டுக்கணும். 11 மணி நேரம் ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறத. இப்போ என்ன கிடைச்சிருக்கு, 34.30 34.5 மணி நேரம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், கான்கரண்ட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸை இந்த சைடு கொண்டு வருவோம். ஓகே, இதை தானே நம்ம பண்ணுவோம். மாட்யூல் 24. இப்போது மாட்யூல் 24னா என்ன, இதோட மல்டிபிளாக தான் இது இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 24ஆல் இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணுவோம். ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் எக்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 34.30 இதை எதால் நம்ம டிவைட் பண்ணுறோம், 24ஆல். எத்தனை 24 இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான். ஸோ அது 1 × 24ன்றது 24 தான். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லி கிடைக்கிது. 10:30ன்றது கிடைக்கிது. ஓகே, இப்போ இதில் இருந்து 10:30 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அங்கே போய் ரீச் ஆகிற 10:30 மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த சம் வந்து ஓகே கரெக்ட். ஏன்னா 24ஓட மல்டிபிள் தான் இங்கே இருக்கணும். நம்ம அப்படி தானே நம்ம சம் செஞ்சுருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ, அது இந்த ஃப்ளைட் ரீச் ஆகக்கூடிய டைம் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே என்ன இருக்குது, இந்த ரிமைண்டர் தானே எக்ஸு. அப்போ என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10:30. 10:30ன்றது சென்னையிலேருந்து கிளம்புற டைமை தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு கிளம்புறது சென்னையிலேருந்து கிளம்புற டைம் 23.5 மணி நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க, 23.30ன்னு. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன்சர் வந்தது என்னது, 10:30ன்றது சென்னையில் உள்ள டைம். இப்போது இது நைட்டு பிஎம், 11.5 மணி நைட்டு கிளம்புதுன்னா இது கூட ஒரு 11 மணியை ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னதில் கிடைக்கும், ஏஎம்மில் கிடைக்கும். ஏன்னா 11.5 மணி நேரம்னும் போது 1/2 மணி நேரம் ட்ராவலிங் டைம் இருந்தாலே அது ஏஎம்க்கு போயிடும். ஓகே, அப்போது அதே இது வந்து நமக்கு 11 மணி நேரம் ட்ராவலிங் டைம்னும் போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஏஎம்மில் தான் கிடைக்கும்.
இப்போது இதில் தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க, லண்டன் டைம் கேட்டிருக்காங்களா சென்னை டைம் கேட்டிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். லண்டனில் ஃப்ளைட் ரீச் ஆகும்போது லண்டனில் உள்ள டைமு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ லண்டன் டைம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இஸ் ஈக்குவல் டு 10:30 4.5 மணி நேரத்தை மைனஸ் பண்ணணும். அப்போது 10:30 மைனஸ் 4.5 மணி நேரம் பாருங்க, 0 0 10 4 போச்சுன்னா 6 மணின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த 6 மணின்றது ஏஎம்மா பிஎம்மான்னு கேட்டிங்கன்னா ஏஎம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.